யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் புதுமையான இயந்திரம் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதனை பயன்படுத்தும் முறை மற்றும் அந்த இயந்திரத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சாதாரண வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், அவர்களின் சின்னம் வரிசையாக இடம்பெற்றிருப்பது வழக்கம். அதில் யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறோமோ அவர்களுக்கு நேராக உள்ள பொத்தானை அழுத்தினால் வேட்பாளர்களுக்கு வாக்கு பதியப்படும். அப்போது வரும் பீப் என்ற ஒலியை வைத்துதான் நாம் ஓட்டு பதிவாகிவிட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இந்த தேர்தலில் சற்று வித்தியாசமாக புதிய இயந்திரம் ஒன்று 17 தொகுதிகளில் அறிமுகமாக உள்ளது. அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய இயந்திரம் ஓட்டு போட்டவுடன் வாக்காளர் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தார்களோ அந்த சின்னமும் வாக்காளர் வரிசை என்னும் எந்திரத்தின் உட்புறம் உள்ள சீட்டில் கண்ணாடி வழியாக தெரிய வரும். இதன் மூலம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த இயந்திரம். நிறைய கம்ப்ளைண்ட் அது, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன், நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ரிசிப்ட் கிடைக்குது அப்படின்னா அது எனக்கு ஒரு ப்ரூஃப். நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லிப் மூலமாக. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. கடந்த தேர்தலில் சென்னை அண்ணாநகர் தொகுதியில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இயந்திரம் தற்போது 17 தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த இயந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்த முடியும் என்ற குற்றச்சாட்டும் பரவலாக எழுந்துள்ளது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அதனை தவறான முறையில் பயன்படுத்துவோர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் விளக்குகிறார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி. சரியாக தான் இருக்குதா, யாராவது ஒருத்தர் கொஸ்டின் சரியா இல்லை என்ற ஒரு கொஸ்டின் எழுப்பினா அதுக்கு சமாதானம் செய்வது, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா உடனே வாக்குப்பதிவை நிறுத்திவிட்டு இந்த நிலைய அதிகாரி இருக்கார், வாக்குச்சாவடி அதிகாரி, அவர் இந்த வாக்காளரை மறுபடியும் ஒரு தடவை ஓட்டு போட சொல்வார். அந்த ஓட்டு போடும்போது சரியாக இருந்தால் இவர் தவறான முறையில் அதுக்கு தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே உடனே கேஸ் பதிவு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறது இதனால் தெரிய வருங்கிறது நிச்சயம். குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த வாக்குப்பதிவை சரிபார்க்கும் இயந்திரம் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பயன்படுத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வரும் சட்டமன்ற தேர்தலை தேர்தல் ஆணையம் ஜனநாயகபூர்வமாக நடத்தி முடிக்கும் என்றே நாமும் நம்புவோம். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.